பார்க்கில் அதிகம் கூட்டமில்லை. சில பேர் மாலை நேர வாக்கிங் செல்ல நடைபாதையை ஒட்டியிருந்த பெஞ்சில் தாத்தாவுடன் உட்கார்ந்திருந்தாள் நந்தினி. அதோ அந்த குழந்தையை பாரேன், அவங்க அம்மாவை கையை பிடிக்க மாட்டேன்னு தத்தக்கா பித்தக்கான்னு ஓடி வருது. ஆமாம் தாத்தா, சரியான சுட்டியாக இருக்கும் போல இருக்கு. அழகா இருக்குல்ல? நீயும் சின்ன பிள்ளையில் அப்படிதான் நந்தினி, ரொம்ப சுட்டித்தனம் செய்வ. உங்கள் அம்மாவை பாடா படுத்துவ. நந்தினி அமைதியாக இருக்க அதை பற்றி பேசியிருக்க வேண்டாமோ என்று அவருக்கு தோன்றியது. அங்கு இருப்பவர்களை வேடிக்கை பார்த்தபடி பொழுது போக, இருட்டிட்டு வருது தாத்தா, கிளம்பலாமா? இருவரும் எழுந்திருக்கிறார்கள். இனி தினமும் இப்படி வரணும் நந்தினி, மனசு கொஞ்சம் லேசானது மாதிரி இருக்கு. நடந்தபடி சொல்கிறார். வருவோம் தாத்தா. நந்தினி முன்னால் போக பின்னால் வந்தவர் நடை தடுமாறி கீழே விழப்போக, பார்த்து விழுந்துடாதீங்க. அருகில் நடந்தவர் அவர் கையை இறுக பற்றி கீழே விழாமல் தடுக்க, திரும்பிய நந்தினி, என்னாச்சு தாத்தா? பதற்றத்துடன் பார்க்க, தடுமாறி விழப்போனேன், நல்ல வேளை இவர் விழாமல் தாங்கி பிடிச்சிட்டார். அருகில் நிற்பவரை பார்க்கிறாள். அப்பாவின் வயதில் இருக்கும் பெரிய மனிதர் கம்பீரமான அழகுடன் புன்னகைக்க, தேங்க்ஸ் அங்கிள், நான் தாத்தாவின் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும். வேலை பார்த்துக்கிட்டே முன்னால் போயிட்டேன். இருக்கட்டுமா, நான் இந்த பார்க்குக்கு அடிக்கடி வருவேன். உங்களை இதுவரை பார்த்ததில்லையே. இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமாம், இந்த ஊருக்கு வந்தே 2 மாதம்தான் ஆகுது. இந்திரா நகரில் குடியிருக்கும். உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நானும் பக்கத்தில் பாரதி நகரில் தான் இருக்கேன். சாயந்தர நேரம் காலார கொஞ்சம் நேரம் நடந்துட்டு போவேன். நீ படிக்கிறியம்மா? இல்லை, பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன். பார்த்தா சின்ன பொண்ணாக தெரிகிற, அதனால் கேட்டேன். மேலே படிக்க என் பேத்திக்கு இஷ்டமில்லை. வீட்டிலும் பொழுதுக்கும் இருந்தால் நேரம் போக மாட்டேங்குது. அதனால் இப்போ தான் 1 மாதமாக வேலைக்கு போகிறா. எங்கேம்மா வேலை பார்க்குற? ஷெனாய் நகரில் இருக்கிற பார்த்திபன் கார் ஷோரூமில் சர்வீஸ் செக்ஷனில் இருக்கேன். இங்கேருந்து ரொம்ப தூரமாச்சே. ஆமாம், அதனால தான் அந்த பக்கமாக வீடு மாறி போகலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா சொல்ல, உங்கள் பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு? இருவரிடமும் எந்த பதிலும் வராமல் இருக்க, சாரி, நடைபாதையில் போனவன் அதிக உரிமை எடுத்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்து போங்க, நான் வரேன். அவர்களை கடந்து வேகமாக போகிறார் பார்த்திபன். தாத்தா, நான் கிளம்பட்டுமா? ஷேர் ஆட்டோ பிடிச்சி அப்புறம் பஸ்ஸை பிடிச்சி போகணும். சரியாக இருக்கும். நந்தினி, ரொம்பவும் அலைய வேண்டியிருக்காம்மா. புரோக்கர்கிட்ட சொல்லி நீ வேலை பார்க்குற இடத்துக்கிட்ட வீடு ஏதாச்சும் இருந்தால் பார்க்க சொல்வோமா? கிடைச்சா அதிர்ஷ்டம்தான் தாத்தா, சொல்லி வைங்க. நான் வரேன் தாத்தா. தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்குகிறாள் நந்தினி. காரிலிருந்து இறங்கிய பிரபாகர் வேர்க்க விறுவிறுக்க ஓட்டமும் நடையுமாக வருபவளை பார்க்கிறான். பஸ் கிடைக்கல, லேட்டாகிடுச்சு, சாரி சார். மூச்சு வாங்க பேசுபவளை புன்னகையுடன் பார்த்தவன், இட்ஸ் ஓகே நந்தினி, அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம்? ஒரு நாள் லேட்டாக வந்தால் தப்பில்லை. ரெஸ்ட் ரூமில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உன் சீட்டுக்கு போ. தாமோதரன் சார்கிட்ட நான் சொல்கிறேன். சரி சார். காலையில் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். பார்த்தா அப்படி தெரியலையே, என்ன சாப்பிட்ட? தோசை. 2ஆ 3ஆ? 1. கேட்கும் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்பவளை பார்த்து பிரபாகருக்கு சிரிப்பு வந்தது. குழந்தை உள்ள மாறாமல் இருக்கிறாள். குடும்பத்தில் என்ன கஷ்டமோ தெரியவில்லை. இவள் மீது என்னிடம் வேலை பார்ப்பவள் என்ற அக்கறையும் சிநேகிதமும் மட்டுமில்லாமல் வேறு ஏதோ ஒன்று என் மனதை தொடுகிறதே. சார், நான் போகலாமா? இப்போ போகலாம். லஞ்ச் டைமில் என் ரூமுக்கு வா நந்தினி, உன்கிட்ட பேசணும். நம்மோடு வேலை செய்பவர்களிடம் அக்கறை தோன்றுவது இயல்பு. ஒரு சிலரிடம் அக்கறை சற்று அதிகமாகவே இருக்கும். அது காதலாகி விடாது, நல்ல நட்பின் அஸ்திவாரமாக கூட இருக்கும். அப்படியானால் நந்தினியிடம் எனக்கு ஏற்படும் ஈர்ப்பு நட்பின் அடிப்படையிலா? அவள் மனதில் ஏதோ கஷ்டம் இருக்கிறது, அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று என் மனது துடிக்கிறதே, அதுவும் நட்பின் அடிப்படையிலா? அவள் நினைவுகள் என் மனதை தென்றலாக தாளாட்டுகிறதே, அதுவும் நட்பினாலா? சார் சார். கண்மூடி ஒருவித பரவசத்தில் இருந்த பிரபாகர், சாரி, சொல்லுங்க. தாமோதரன் வேலையில் அக்கறை காட்டத் தொடங்கியவன் மதியம் தன் அறையை திறந்து, வர சொன்னீங்களே, சொல்லுங்க சார். விழி உயர்த்தி
எதிரில் நிற்பவளை பார்க்கிறான். லஞ்ச் டைம் தானே, அவசரம் எதற்கு? உட்கார் நந்தினி. லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஆமாம் சார். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு மசாலா. நான் கேட்காமலே சொல்லிட்டேன். அடுத்து நீங்கள் இதைத்தான் கேட்பீங்க, அதனால் நானே சொல்லிட்டேன். பிரபாகருக்கு சிரிப்பு வந்தது. தினமும் ஆஃபீஸுக்கு பஸ்ஸில் தான் வரியா? ஆமாம் சார். வீடு எங்கே இருக்கு? இந்திரா நகர். தூரம்தான், ஆனால் நானும் அங்கே பக்கத்தில் இருக்கிற பாரதி நகரில் தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் வீடு கிடைச்சா மாற்றிடுவோம். அதுவும் நல்லது தான், அலையிறது குறையும். நான் போகலாமா சார்? இன்றைக்கி லஞ்ச் என்னோடு சாப்பிடலாமே. பரவாயில்ல சார், நான் கொண்டு வந்தது வேஸ்ட் ஆகிடும். உன் சாப்பாட்டை நான் சாப்பிடுகிறேன், போய் எடுத்துகிட்டு வா நந்தினி. ஒரு சேஞ்சுக்கு உன் சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எதுவும் சொல்லாமல் எழுந்திருக்கிறாள். ஒரு கம்பெனியின் எம்டி இப்படி என்னிடம் சர்வசாதாரணமாக கூப்பிட்டு வைத்து பேசுகிறார். அதுவும் இல்லாமல் அவருடன் சாப்பிடும்படி அழைப்பும் விடுக்கிறார். என்னிடம் மட்டும் அதிக அக்கறை காட்டுவது போல தோன்றுகிறது. இது நல்லதா கெட்டதா? யோசிக்க குழப்பமே மிஞ்சுகிறது. எதுவாக இருந்தாலும் நட்புடன் பழகுபவரை எந்த விதத்திலும் அவமரியாதை பண்ணக்கூடாது. அடுத்து வந்த நாட்களில் நந்தினியிடமிருந்து கூச்சம் விலக அன்புடன் பழகும் பிரபாகருடன் அவளும் சகஜமாக பழகத் தொடங்குகிறாள். நந்தினி, வீடு பார்த்துட்டு இருந்தே, கிடைச்சதா? இல்லை சார், தாத்தா புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சிருக்காரு. நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். அத்தை இந்த பக்கம்தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு வீடு காலியாக இருக்காம். சின்ன வீடு தான். நீயும் தாத்தாவும் தானே இருப்பதா சொன்னேன். உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீ இந்த பக்கம் குடி வரலாம். என்ன சொல்கிற? தேங்க்யூ சார். நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, தாத்தா கிட்ட சொல்லி பார்க்க சொல்கிறேன். நன்றியுடன் பார்க்கிறாள். குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரவேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? பாடலின் வரிகளில் லயித்து பிரபாகர் கண்மூடி இருக்க, பிரபா மொட்டை மாடியில் வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆச்சு. கீழே வர மனசு இல்லையா? அம்மா உனக்காக சாப்பிடாமல் வெயிட் பண்ணுறா. இந்த பாட்டு நல்லா இருக்கு இல்லையாப்பா? கண் திறக்கிறான். பாட்டும் நல்லா இருக்கு, உன் ரசனைகளும் மாறிட்டு வருது. அவன் அருகில் உட்கார்கிறார் பார்த்திபன். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் பிரபா, முன்பெல்லாம் கம்பெனியிலிருந்து வந்ததும் அங்கு நடந்தது என்னிடம் 1 மணி நேரம் பேசுவேன். அம்மா கிட்ட அரட்டை அடிப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லை, தனிமையை தேடி வந்துடுற. காதல் பாட்டுக்கள் உன்னை சந்தோஷப்படுத்துது. காரணம் தெரிஞ்சுக்கலாமா பிரபா? அப்பாவிடம் எதையும் மறைக்க முடியாது. என் மனதை எப்படியும் கண்டுபிடித்து விடுவார். சொல்லு பிரபா, உன் அம்மா உனக்கு பெண் தேட ஆரம்பிச்சிட்டா தெரியுமா? எதுக்குப்பா அவசரம்? கல்யாண வயசு வந்தாச்சு, பெற்றவங்க கடமையை நிறைவேற்ற வேண்டாமா? அப்பா, அன்னைக்கு நம் கம்பெனியில் வேலை பார்க்கும் பெண்ணை பற்றி சொன்னேனே. ஆமாம், வீட்டுக்கு கூட கேட்ட. உன் அத்தை வீட்டுக்கிட்ட வீடு இருக்குன்னு சொன்னேனே, அவ தானேப்பா? ஆமாம், அந்த நந்தினி ரொம்ப நல்ல பெண்பா. அவளும் அவள் தாத்தாவும் தான் இருக்காங்க. பேசுறது பழகிறது எல்லாமே எளிமையாக இருக்கும். சின்ன வயசு தான்பா. வேலையில் உண்மையான ஈடுபாடு காட்டுவா. அமைதியான அழகு. பார்த்தா உங்களுக்கு கூட பிடிக்கும்பா. அன்று பார்க்கில் தாத்தாவுடன் வந்த பெண் கார் ஷோரூமில் வேலை செய்வதாக சொன்னது ஞாபகத்துக்கு வர, ஆமாம், பார்க்க அழகாகத்தான் இருப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் அவளை பார்த்துருக்கீங்களா? இல்லை, நீ சொன்னதை வச்சே கற்பனை பண்ணி சொன்னேன். நீ அவளை விரும்புகிற, அப்படித்தானே? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. ஆனால் உன் மனசை இன்னும் அவகிட்ட வெளிப்படுத்தலை. என்ன சொல்வாளோங்கிற தயக்கம், சரிதானே? கண்கள் மலர அவரை பார்த்தவன், எப்படிப்பா என் மனசில் இருப்பதை படித்தவர் போல அப்படியே சொல்கிறீங்க? எல்லாம் அனுபவம்தான் பிரபா. நானும் காதலிச்சு தான் உங்கள் அம்மாவை கைப்பிடிச்சேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அக்கா வசந்தி எங்கள் கல்யாணத்தை நடத்தி வச்சா. சட்டென்று அப்பாவின் கையை பிடித்தவன், அப்பா, அதுபோல் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான்ப்பா என் கல்யாணத்தை நடத்தி தரணும். அதெல்லாம் சரிப்பா. நந்தினி மனசில் என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவள் உன்னை விரும்புகிறாளா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு தெரியணும் பிரபா. நீ முதல்ல நந்தினி கிட்ட பேசு. அப்பா, வெளிப்படுத்த தயங்கலாமா? தைரியமாக பேசு பிரபா. ஒரு அப்பாவா, ஒரு கம்பெனியின் எம்டி, நீ விரும்பிய பெண்கிட்ட மனசை திறந்து சொல்லு. உன் கல்யாணத்தை நடத்த நான் தயாராக இருக்கேன். உள்ளே வரும் கவிதாவை முகமெல்லாம் பிரகாசிக்க வரவேற்றாள் பவித்ரா. என்னம்மா குட் நியூஸ்? நேரில் வா சொல்கிறேன்னு சொன்னியே. பெரியம்மா நார்மல் ஆயிட்டாங்களா? அதைத்தானே நீ விசேஷமாக கொண்டாடுவே. உன் அண்ணன் வரப்போறானாம்.
இங்கேயே பெரிய கம்பெனியில் நல்ல வேலை கிடைச்சிருக்காம். நானும் அப்பாவும் ஆசைப்பட்டபடி எங்களுடன் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானாம். அடப்போம்மா, ஃபாரினில் சம்பாதிச்சுக்கிட்டு கனவு உலகமான அமெரிக்காவில் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணனையும் அண்ணியையும் பாசம் அன்புன்னு ஏதேதோ சொல்லி குழப்பி வர வச்சுட்டீங்க. இங்கே வந்து குப்பை கொட்டும் பொழுது தெரியும் எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தவம் இருக்கும். இதை போய் பெருசாக சொல்கிற? உன்கிட்ட போய் சொன்னேனே, உனக்கு பணம் தானே பெருசு. பெத்த பிள்ளை பக்கத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்காது. கடைசி வரை என் பிள்ளையின் அருகாமையில் இருக்கிற கொடுப்பனை எனக்கு கிடைச்சா போதும். எங்களுக்கு பணம் பெருசில்லை. எதிர் வீட்டில் டெம்போ வேன் நிற்க அதிலிருந்து ஜாமான்களை இறக்கி உள்ளே வைக்கிறார்கள். ஆமாம், நானும் என் பேத்தியும் தான் இருக்கும். என் பேத்தி நந்தினி உங்கள் ஒய்ஃபின் அண்ணன் மகன் கார் கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறார். உங்கள் ஒய்ஃப் மூலமாக தான் எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது. ரொம்ப வசதியாக இருக்குது. அதுக்கு தான் நன்றி சொன்னேன். இது என்ன பெரிய உதவி? காலியாக இருக்குங்கிறத அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கலாம். உள்ளே வாங்களேன். கேட்டை திறந்தவர் அழைக்க, பரவாயில்லை சார், இன்னொரு நாள் வரேன். இங்கே தானே இருக்கோம், இனி அடிக்கடி சந்திக்கலாம். கோரக்கர் சித்தர் சமாதி கோவில் வியாழக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அக்காவுடன் சன்னதியில் உட்கார்ந்திருக்கிறாள் பவித்ரா. சித்தர் சுவாமி, எங்கள் அக்கா எங்களுக்காக கஷ்டப்பட்டவங்க, எந்த சுகத்தையும் அனுபவிக்காதவங்க, வாழ்க்கையின் இறுதி கட்டத்தின் நினைவுகளை இழந்து தான் யாருங்கிறத கூட புரிந்து கொள்ள முடியாதவங்களா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. நானும் அண்ணனும் மகன் மகள்னு எல்லா அனுபவித்து நிறைவாக வாழ்ந்துட்டுருக்கோம்னா அதுக்கு காரணம் எங்கள் அக்கா. அவங்களுக்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் சாமி. அம்மா, நைட் இங்கே தங்க போகிறீங்களா? பெரியவர் ஒருவர் கேட்க, ஆமாம் சாமி, இங்கே காவடி சாதம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க. ராத்திரி பூஜையில் கலந்துக்கிட்டு காவடி சாதம் எங்கள் அக்காவோடு சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையில் நிறைவை கொடு சித்தர் சாமின்னு வேண்டிக்கிட்டு ராத்திரி பொழுது இங்கே தங்கிட்டு போகலாம்னு இருக்கோம். அருகில் மலங்க மலங்க விழித்தவாறே நிற்கும் வசதியை பார்த்தவர், இவங்க என்ன உடல்நலம் சரியில்லாதவங்களா? இல்லை சாமி, வயதானதால் ஏற்பட்ட மறதி நோய். தான் யாருங்கிறத புரிஞ்சிக்க முடியாத மனநிலை. அபூர்வமாக எப்போவாவது எங்களை அடையாளம் கண்டு அன்பாக பேசுவாங்க. கவலைப்படாதீங்க, சித்தர் சமாதியில் மனசார வேண்டிக்கிட்டீங்க. இனி அவர் பார்த்துப்பார். அவங்க மனசுக்கு எது திருப்தியை தருமோ, என்ன ஆசை அவங்க மனசில் இருக்கோ அது சித்தருக்கு தெல்ல தெளிவாக தெரியுமா? நிச்சயம் அதை நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு வேண்டிக்கோங்க. 2 குடங்கள் காவடியின் இருபுறமும் வைக்கப்பட்டு சிவனடியார் இருவர் மணியோசை எழுப்பியபடி கிளம்ப, இது என்ன ஐதீகம்? அருகில் இருப்பவரிடம் ராகவன் விசாரிக்க, ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 1 மணிக்கு இவங்க காவடியை சுமந்து ஊருக்குள் போவாங்க. சித்தர் காவடியில் சமர்ப்பிக்க ஒவ்வொரு வீட்டிலும் அன்னைக்கு வடிக்கிற சாதத்தில் ஒரு கவலத்தை எடுத்து சித்தருக்குன்னு வச்சுடுவாங்க. அதை ஒவ்வொரு வீடாக வாங்கிக்கிட்டு வந்து சித்தருக்கு பூஜை போட்டு சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டு வந்திருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடும்போது இந்த அன்னக்காவடி சாதத்திலையும் ஒரு கைப்பிடி வைப்பாங்க. இது இந்த சித்தர் சமாதியில் ரொம்ப பிரசித்தம். மனதார வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை நம்பிக்கையோடு சாப்பிட்டுட்டு போகிறவங்க வேண்டியது நிச்சயம் நடக்கும். பயபக்தியுடன் சொல்கிறார் சித்தர் சுவாமி. பவித்ராவின் அக்கா மனசில் நிறைவேறாத ஆசை எதுவும் இருந்தால் நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்ந்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நீங்கள் தான் நிம்மதியை தரணும். ராகவனும் வேண்டிக் கொள்கிறார். காரை வாசலில் நிறுத்தியவர் இறங்குகிறார். கேட் அருகில் நின்றவர் காரிலிருந்து இறங்கும் பார்த்திபனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். அன்று பார்க்கில் பார்த்தவர் அவர் எங்கே இங்கே இறங்கியவர் நேராக அவரை நோக்கி வர, வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பார்க்கில் நான் கீழே விழாமல் காப்பாற்றினீங்க. நான் இங்கே இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளே வாங்க. இருக்கட்டும், வீடு வசதியாக இருக்கா? நந்தினிக்கு இங்கேருந்து வேலைக்கு போவது சௌகரியமாக இருக்கா? ஆச்சரியமாக பார்க்கிறார். நாங்கள் இங்கே வந்தது, வீடு மாறினது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே நான் தான். அப்படியா? ஆனால் நந்தினி அவள் வேலை பார்க்குற கம்பெனியின் எம்டி மூலமாக தான் இந்த வீடு கிடைச்சதுன்னு சொன்னாலே. ஆமாம், நந்தினி சொன்னது சரிதான். நந்தினியின் எம்டி பிரபாகரனின் அப்பா தான் நான். என் பெயர் பார்த்திபன். என் தங்கை தான் எதிர் வீட்டில் இருக்கா.
அவ மூலமாக இந்த வீடு காலியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மகன்கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் உதவுற குணம் இருக்குது. நன்றி சார். உள்ளே வாங்க. மறுக்காமல் அவருடன் உள்ளே வருகிறார். ஹாலில் வரிசையாக 3 படங்கள் மாலைகளுக்கிடையே காட்சி தருகிறது. அவர் கண்கள் அதில் இருப்பவர்களை பார்க்க, அன்னைக்கு பார்க்கில் என் மகனை பற்றி கேட்டீங்க, அதற்கு பதில் இதுதான். ஒரே நேரத்தில் என் மகன், மருமகள், மனைவி 3 பேரையும் பறிகொடுத்தவன் நான். எங்கள் குடும்பத்தில் எஞ்சியது நானும் என் பேத்தியும் தான். அவர் குரல் கரகரத்தது. பரிதாபம் தோன்ற பார்த்தவர், சாரி சார், நான் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இப்படி ஒரு இழப்பா? நீங்களும் நந்தினியும் எந்த மனநிலையில் இருக்கீங்கன்னு இப்போ என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சந்தோஷமான எங்கள் குடும்பம் ஒரே நாளில் சிதறிப்போச்சு. சிட்டுக்குருவியாக எந்த கவலையும் இல்லாமல் பறந்த நந்தினி இப்போ சிறகொடிஞ்ச பறவையா முடங்கி போயிட்டா. எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. தன் சோகத்தை சொல்லத் தொடங்கினார். தாத்தா, நாம் எல்லோரும் ஒகேனக்கல் போகிறோம், சந்தோஷ குரலில் சொல்கிறாள் நந்தினி. போன மாதம்தான் கொடைக்கானலுக்கு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனால், அதற்குள் என்ன அடுத்த டூர்? அப்போ அவங்க கல்யாண நாளை கொண்டாட அழைச்சிட்டு போனா. இப்போ நான் டிகிரி வாங்கிட்டேன் இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ண தாத்தா. அங்கு வந்த லட்சுமி, ஆமாங்க, இந்த நந்தினி என் பிள்ளைகிட்ட செலவு வச்சுக்கிட்டே இருக்கா. ஒகேனக்கல் போகணும்னு சிவா கிட்ட ஒரே அடம். திருச்சியிலேருந்து போகிறதுன்னா சும்மாவா? போங்க பாட்டி, உங்கள் பிள்ளை செலவு பண்ணுறதால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டார். செல்லமாக கோவிக்க, சரிம்மா, அம்மா அப்பாவுடன் போயிட்டு வா, நானும் பாட்டியும் வீட்டில் இருக்கோம். அதெல்லாம் முடியாது, உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் போயிருக்க மாட்டோம். எல்லோரும் போகும் தாத்தா. ஆர்ப்பரித்து வரும் அருவியை ரசிக்கிறார்கள். கூட்டம் அதிகமாகத்தான் இருக்குது. மகனிடம் சொல்கிறார். ஆமாம்ப்பா, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க, குளிக்க போகலாம். பார்த்து, சீதா வழுக்கிட போகுது, பார்த்து போ. நீங்கள் அம்மாவை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. பாட்டி, உங்கள் கையை கொடுங்க. பாட்டி அம்மாவுடன் அருகில் குளிக்கப் போகிறாள் நந்தினி. நேரம் போவது தெரியாமல் உடலும் மனதும் சிலிர்க்க ஆனந்த குளியல் போடுகிறார்கள். அருவியில் குளித்து உடை மாற்றி வருகிறார்கள். நல்லா என்ஜாய் பண்ணினேன்ப்பா. அப்பாவின் கழுத்தை கட்டி பிடித்து கொஞ்சுகிறாள் நந்தினி. வாங்க, குளிச்சாச்சு, அடுத்து சாப்பாடு தான், போகலாம். எங்கே சிவா கூப்பிடுற? இன்னும் பரிசலில் போகணும், அருவி பரிசலில் போய் ரசிக்கணும்னு நந்தினி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள் போகலாம்னு சொல்கிறியே. லட்சுமி மகனை பார்க்க, இங்கே இருந்து போகலாம்னு சொல்லலம்மா, அதோ அந்த பக்கம் அருவியில் பிடித்த மீனை மசாலா தடவி வறுத்து தராங்க, அதை வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னேன். அப்படியா? நான் பார்க்கலையே. அருவியில் குளித்தது பசியை தூண்ட சிவாவுடன் நடக்கிறார்கள். உங்கள் அம்மாவோடு கல்யாணமான புதிதில் வந்தேன் நந்தினி. மீன் கடை பக்கம் வந்தவ நகரலை, சுட சுட வறுத்து தர தர சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. உங்கள் அப்பா மட்டும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாரா? அவரும் தான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டாரு. அந்த ஞாபகம் தான் மீன் வாசம் இழுக்க வேகமாக போகிறாரு. கணவனை கிண்டல் செய்கிறாள் நந்தினி. உங்கள் அம்மாவுக்கு மீன் சாப்பிட ஆசை இல்லை போல இருக்கு. உங்கள் அம்மா இங்கேயே இருக்கட்டும், நாம் போய் சுட சுட எண்ணெயில் வறுத்து தர்ற மீன் துண்டுகளை சாப்பிடலாம். போதும் போதும், வந்த இடத்தில் என் மருமகளை வம்புக்கு இழுக்கணுமா? என் மருமகளை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன். அடடா, என் பெண்டாட்டி சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன். அப்பா, நானும் வரலை. தாத்தா சொல்ல, எப்பவும் என்னோடு இருக்கிற தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா எல்லோரும் வந்தால்தான் நானும் சாப்பிடுவேன், இல்லாட்டி எனக்கும் எதுவும் வேண்டாம். சொன்னவளாக நந்தினி வழியில் உட்கார வாய்விட்டு சிரித்த சிவா, ஒருத்தரை ஒருத்தர் எந்த காலத்திலும் பிரிய மாட்டீங்க போல இருக்கு. சாப்பிடுவதில் கூடவா இவ்வளவு ஒற்றுமை? நம் குடும்பத்தை பார்த்து யாராவது கண் வச்சிட போகிறாங்க. அம்மா ஊருக்கு போனதும் எல்லோரையும் உட்கார வச்சு சுற்றி போடு. கடவுள் எனக்கு அருமையான மகளை கொடுத்திருக்கிறார். அதோடு நாம் கடைசி வரை இதே சந்தோஷத்தோடு நிறைவாக வாழணும். மனம் நெகிழ சொல்கிறான் சிவா. சூடாக எண்ணெயில் பொரித்தெடுத்த வாழை இலையில் வைத்து கொடுத்த மீன் துண்டுகளை ஊதி ஊதி ரசித்து சாப்பிடும் பேத்தியை பார்க்கிறார். நல்லா இருக்காம்மா? சூப்பர் தாத்தா. நீங்கள் இன்னொன்று சாப்பிடுங்க தாத்தா. வேண்டாம்மா, வயசாயிடுச்சு, செரிக்காது. நீங்கள் வயசு பிள்ளைங்க, நிறைய சாப்பிடலாம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அங்கே பாருங்க பாட்டியே, பாறையில் உட்கார்ந்துக்கிட்டு அம்மா அப்பாவோட 1 2 3ன்னு அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. நந்தினி சிரிக்க, உங்கள் பாட்டிக்கு மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும், அதான் ரசித்து சாப்பிட்றா.
மனைவி சாப்பிடும் அழகை பேத்தியுடன் பார்த்தபடி இருக்கிறார். எல்லாம் முடிச்சாச்சு. பரிசலில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் டூர் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். ஊருக்கு கிளம்பலாம். பரிசல் இருக்கும் இடத்திற்கு அனைவரும் போக, நான் வரல சிவா, நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஏன் தாத்தா? அருவி விழற இடத்துக்கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. பரிசலில் போகிறது நல்லா இருக்கும். வாங்க தாத்தா. இல்லைம்மா நந்தினி, அருவியில் குளிச்சதே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நீ போயிட்டு வாம்மா. தாத்தாவை தொந்தரவு பண்ணாதே. அவருக்கு பதிலாக நான் வரேன். நாம் எல்லோரும் போவோம். லட்சுமி சொல்ல, ஓகே தாத்தா, உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நாங்கள் போயிட்டு வரோம். அப்பா, பத்திரமா இங்கேயே இருங்க. எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். பரிசலில் ஏறியவர் கையசைக்க சந்தோஷ குரலில் கூச்சலிடும் பேத்தியை பார்த்து புன்னகைத்தபடி தலையாட்டுகிறார். மனமெல்லாம் சந்தோஷம் வழிய மலைத்தொடர்களை ரசித்தபடி, அம்மா இங்கே பாரேன். தூரத்தில் தெரியும் அருவியை சுட்டி காட்ட, அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள இயலாமல் பரிசல் ஒரு புறமாக சாய, பாட்டி, அம்மா, தொடர்ந்து அப்பா தண்ணீரில் மூழ்க, சப்தத்துடன் நந்தினியும் தண்ணீரில் விழுகிறாள். நந்தினி மட்டும் அடுத்த பரிசலில் வந்தவர் மூலம் காப்பாற்றப்பட மற்ற மூவரும் சடலமாக கொண்டு வரப்பட்டார்கள். தாங்க முடியாத இழப்பு தான் சார். மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாவம் சின்ன பெண் நந்தினி. இப்படி ஒரு துக்கத்தை சுமந்துக்கிட்டு எப்படி நடமாடறானே தெரியல. ஆமாம், அதனால தான் அவள் துக்கத்திலிருந்து வெளிவரணும். வீட்லேயே முடங்கி போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேலைக்கு அனுப்புகிறேன். நல்லது, கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவார். கவலைப்படாதீங்க. நான் இப்போ வாழறதே என் பேத்திக்காகத்தான். அவளுக்காக தான் என் மனக்கவலைகளை தூர வச்சுட்டு நடமாடிக்கிட்டு இருக்கேன். குரல் தழுதழுக்க சொல்கிறார்.